மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. பிளஸிங் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. பிளஸிங் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. நம்ம 4 நாளும் என்ன பண்ணோம்? VBS நடத்தணும்ல. ஃபர்ஸ்ட் நாள் தீம் என்ன சொல்லு, எல்லாரும் சொல்லு. ஃபர்ஸ்ட் நாள் தீம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். செகண்ட் நாள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். 3வது நாள் தீம் என்ன? நம்ம கற்பனைகளையும் கை கொள்கிறவர்கள். சரியா? வெரி குட் மெர்லின். 4வது நாள் தீம் ஜெபிக்கிறவர்கள். சரியா? ஓகே, சரி. 5வது நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? சரி, இப்போ கண்களை மூடலாம், ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, அன்பின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த VBS 4 நாட்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆண்டவரே இந்த 4 நாட்களும் ஆண்டவரே பிள்ளைகளை அனுப்பி வச்சாங்க. அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு லாஸ்ட் நாள் ஃபைனல் டேக்காக ஆண்டவரே அப்பா சில பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. நன்றி சொல்லி துதிக்கிற வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தொடக்க முதல் முடிவு வரை உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துரின் கிரையில் அழித்து போடும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த 4 நாளும் வந்து உதவி செய்த டீச்சர்ஸ்காய், வாலண்டியர்ஸ்காய் எல்லாருக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ப்ரோக்ராமை ஆசிர்வதிங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் எடுக்க வந்திருக்கிற பாக்கியநாதன் பிரதரையும் ஆசிர்வதிங்க. உங்கள் அன்பின் கரத்தில் தாழ்த்துக்கிற இந்த ரெக்கார்ட் வீடியோ எல்லாம் நேர்த்தியாக விழுறதுக்கு உதவி செய்யுங்க. இதை யூடியூப்பில் போடும்போது அநேகர் ஆசிர்வதிக்கப்பட கிருபை தாங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைமரி முதல் நம்ம தொடங்கிடுவோம். நாள் 1. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எரேமியா 31:11. கர்த்தருக்கு பயப்படுறவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை மோதிப்பான். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 6:9. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் எவனும் அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை மோதிப்பார். சங்கீதம் 25:12. நான் 2. கர்த்தருக்கு பயப்படுவன் எவனோ தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பான். சங்கீதம் 25:12. நாள் 4. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 6:9. நாள் 2. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை மோதிப்பார். சங்கீதம் 25:12. கரங்களை தட்டுவோமா? இப்போ இந்த பிரைமரி பிள்ளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. சரியா? நம்ம பார்க்கலாமா? பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியா இருக்காங்க. நல்ல சூப்பர் டான்ஸ் ஆட போறாங்க. மேலிருந்து எதையும் மறைக்க முடியாதே. கண்ணை நீ காண்கிறது என்ன என்ன, கையை நீ செய்வது என்ன என்ன. கண்ணை நீ காண்கிறது என்ன என்ன, கையை நீ செய்வது என்ன என்ன. என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார்.
நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே கல்லே நீ நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார் 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 ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து எதையும் மறைக்க முடியாதே ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து எதையும் மறைக்க முடியாதே கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன கையே நீ செய்வது என்ன என்ன கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன கையே நீ செய்வது என்ன 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 செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார் என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார் இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார் கல்லே நீ நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே கல்லே நீ நடப்பது என்ன வாயே நீ பேசுவதென்ன எப்போதும் இயேசு பார்ப்பத நல்ல பிள்ளைய மாறிடுவேனே கட்டாவே நான் உண்டு கட்டாவே நீ என்ன வீட்டுக்கு வந்து சங்கீதம் 31:5 4:2 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் நீதிமொழிகள் 15:33 நான் அவளுடைய கர்ப்பப்படி நடப்பது அன்பு ரெனையவான் 1:6 நான் அவளுடைய கர்ப்பப்படி நடப்பது அன்பு ரெனையவான் 1:6 4 கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் சங்கீதம் 6:9 4 கர்த்தரே ஜெபத்தை ஏற்றிக்கொள்ளும் சங்கீதம் 6:9 வேதம் சத்திய வேதமே கற்பனைகள் நிறைந்த புத்தகமே வேதம் சத்திய வேதமே கற்பனை
நாளொன்று மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீர்த்து 2:14. நாள் 2 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழி 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நாள் 3. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டால் உடன்படிக்கையை ஆசீர்வதிக்கப்பட்டால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு ஒரு சம்பத்தாக இருப்பீர்கள். நாள் 4. கர்த்தரவே என் ஜெகத்தை கேளும். நாள் 5 பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்பு கொடாமல் கபட ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சங்கீதம் 24:3-4. தேங்க்யூ. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19:23. தேங்க்யூ. நாள் 2 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19:23. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். என் விண்ணப்பங்களுக்கு என் சரிபடும் உண்மைப்படியும் உமது நீதியப்படியும் எனக்கு தருவு அது செய்யும். சங்கீதம் 143. முடியாது பிழையாமே எசப்பா
யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் மனம் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஏசாயா 44, 21, 22. அவருடைய கற்பனைகள் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறவர்கள் நான் வேண்டிக் கொள்கிற எவர்களோ அவையான்களை பெற்றுக்கொண்டதில்லை. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமான செயல்களை செய்கிற அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரே நிறைவேற்றுவார். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்வோம் என்றால் நாம் வேண்டுவது எதுவோ அவர் மூலமாக நாம் பெறுவோம். 1 யோவான் 3:22. ஓகே, வெரி குட். கை தட்டுங்கப்பா. அவர்களுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறோம், அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 3:22. வெரி குட். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கும்படியினால் பிரியமானவர்களின் மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசசியம் நீங்கள் பரிசுத்தமாக்குதலை நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவோம். 2 கொரிந்தியர் 7:1. அவரோட கற்பனைகளை நான் கைவிண்டு அவர்கள் முன்பாக பிரியமாக செய்து நான் வேண்டிக் கொள்கிறது அதை அவரோடு பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 3:22. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசிசியும் நீங்க பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஏசாயா 44 வசனம் 21, 22. ஏசாயா அதிகாரம் 44 வசனம் 21, 22. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். நீ என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஆமென். கரங்களை தட்டுவோமா? யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். நீ என்னிடத்தில் திரும்ப, இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினேன். ஏசாயா 44, 21, 22. ஆமென். சங்கீதம் 15, 1, 2, 3. கத்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிதியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஏசாயா அதிகாரம் 44 வசனம் 21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44 வசனம் 22. ஓடினேன் ஒன்றுமே கிடைக்கல, படிச்சு
காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதையினை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாதையினை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரஃபீகா யாவே ரஃபீகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நிலத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தருபவரே. யாவே 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 ரஃபீகா யாவே ரஃபீகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உன் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபீகா யாவே ரஃபீகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களை நான் என்னை திருப்தி செய்பவரே. நீடித்த நாட்களினால் என்னை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரஃபீகா யாவே ரஃபீகா யாவே ரஃபீகா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லா எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் காலங்கள் நான் கண்டேன். வாழுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நீ நம்ம பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் வேறு, ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம செலிப்ரேட்ஸ்லாம் நிறைய பேர் வர போகிறாங்க வேறு. கேக் கட்டிங் வேறு இருக்குது. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இன்னும் யாருமே ஆளை காணுமே. பார்க்கலாம்.
ஏசப்பா நீங்களா? வாங்க ஏசப்பா வந்து உட்காருங்க. ஏதோ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா ஏசப்பா? டீ காஃபி ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வேணாம்ப்பா. சரி உட்காருங்க ஏசப்பா. நான் கூடாமலே ஏசப்பெல்லாம் வந்திருக்காரு. அவள் தான் சந்தோஷமா இருக்கு. டைமில் அது எம்எல்ஏலாம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் ஆளை காணுமே எம்எல்ஏலாம். எம்எல்ஏலாம் வந்தாங்கன்னா சீக்கிரமாக கேக் வெட்டலாம்னு நினச்சேன். இன்னும் ஆளை காணுமே. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வரான்னு சொல்லிட்டு. தலைவா நீங்களா? வாங்க வாங்க. எப்படியே எம்எல்ஏ ஆயிட்டீங்க? அது கடவுள் புண்ணியத்தில் ஆயிட்டோம்பா. வாங்க இது வந்து உட்காருங்க. ஏசப்பா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, எம்எல்ஏ வந்திருக்காரு முக்கியமானவர். கொஞ்சம் நோந்து உட்காந்துக்குங்களேன். அவள்தான் தலைவா வந்துட்டாரு, ஜீசஸ் வந்துட்டாரு. இதுக்கு மேலே முக்கியமானவங்களாம் வந்துட்டாங்கன்னா நம்ம கேக் கட்டிங் வச்சுட்டு தான். அவள் தான் சந்தோஷமா இருக்கு காய்ஸ். எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரில. ஐயோ சிதுவண்ணா நீங்களா? ஹாய், எவ்வளோ இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி ஜூஸ் ஏதாவது? வேணாடா தம்பி. ஏசப்பா கோச்சிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான ஆள்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் வந்து உட்காருங்களேன். சித்துண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வந்து உட்காருங்கண்ணா. வாங்கண்ணா அண்ணா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அண்ணா களைப்பா இருப்பீங்க. வேண்டாமாண்ணா. அவள்தான் சித்துவண்ணா வந்துட்டாரு, எம்எல்ஏ வந்துட்டாரு, ஏசப்பா வந்துட்டாரு. அவ்வளோதான் சந்தோஷமா இருக்கு ஐஸ். இன்னொரு 10 நிமிஷத்தில் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமானலாம் வந்துட்டோம், நம்ம கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தலை நீயா தலை? வா தலை வா தலை வா தலை. உங்க இதில் உங்க மேட்ச் நான் ஒன்று விடாம பார்ப்பேன் தலை. ஸ்டேடியமில் போயிட்டு அதான்ப்பா ஒரு மேட்ச்சுக்கு போனேன். சரி உங்க பர்த்டே சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நன்றி தலை நன்றி தலை. ஹாப்பி பர்த்டே. நன்றி தலை நன்றி தலை. தலை ஜூஸ் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? எதுவும் வேண்டாமா? காமிக்காத. ஜீசஸ் கோச்சிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான ஆள். கொஞ்சம் நோந்து உட்காருங்களா ப்ளீஸ். கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்களா. தலை தலை உட்கார் தலை உட்கார் தலை உட்கார் தலை. அவ்வளோதான் முக்கா எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்டர் வரன்னாரு, அவர் எப்போ வருவார்? டைமர் ஆகிட்டே இருக்கே. ஆக்டர் எப்போ வருவார்? கர்ணாஸ் நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருக்க? படம் செம்மையா இருக்கு கர்ணாஸ். நல்லா இருந்துச்சா? நல்லா நடிச்சிருக்கீங்க, செம்மையா. ஹாப்பி பர்த்டே பா. நன்றி தலைவா நன்றி தலைவா. நன்றி நன்றி. ஜீசஸ் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஏஞ்சிக்கோங்க. முக்கியமானவர் வந்திருக்காரு. அப்பமா சேர் போட்டுக்கலாம் நம்ம. உட்காருங்க. அவள் தான் எல்லாருமே வந்துட்டாங்க. கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைமர் ஆகுது, ஒரு 2 நிமிஷம். கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹலோ இதை வந்துட்டேன். தலை எங்கே போகிறீங்க? இல்லைப்பா ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, அதான் நான் போகிறேன். கேக் மட்டும் வெட்டி நான் அடுத்தாட்டி கண்டிப்பாக வரேன்ப்பா. கேக் மட்டும் வெட்டி போயிடுங்க. அப்புறமா கண்டிப்பாக நான் அடுத்தாட்டி ஒரு 2 நிமிஷம். இல்லை பெரிய இடத்துல வந்து கூப்பிட்றாங்கப்பா. நான் ஒரு 2 நிமிஷம் தலைவா. அடுத்தாட்டி கண்டிப்பாக வரேன்ப்பா. சரி போயிட்டு வாங்க. ஐயோ எம்எல்ஏ போயிட்டாரு. இப்படி போயிட்டாருடா. சீதோ நச்சு பண்ணலாம். பை காய்ஸ். சீதோ எங்கே போகிறீங்க? வீடியோ எடுக்க எது கூப்பிட்டுறாங்க போயிட்டாரு. ஷூட்டிங் போகிறீங்களா? ஷூட்டிங்கா. என்ன சித்துவனா? ஒரு 2 நிமிஷம் வெட்டு போயிடலாம். போயிட்டாண்டா 10 நிமிஷம் இருப்பீங்களே சொன்னீங்க. நான் போயிட்டாண்டா. நான் ஒரு 2 நிமிஷம்னா போயிட்டு வரேன்டா. நானா நீங்கள் போகிறேன்றீங்க? ஐயோ ஹலோ நான் வந்து 2 பேரும் போயிட்டாங்க. சரி தலையும் ஜீசஸ் இருக்கார் வெட்டிலாம். டைம் ஆயிடுச்சா? தோரம் தலை எங்கே போகிறீங்க? தம்பி மேட்ச் டைம் ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன். என்ன மேட்ச்? டிவி கேம் சிஎஸ்கே மேட்ச்ப்பா. நாளைக்கு ஐபிஎல்ல. என்ன தலை எல்லாருமே போகிறீங்க? சரி வரேன்ப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சரி கர்ணாஸ் இருக்குது, அவரை வச்சாவது வெட்டிடலாம். தம்பி நான் போயிட்டு வரேன்ப்பா. என்ன உங்களை தானே இப்போ நான் கேட்க பிளான்ல இருந்தேன். எனக்கு ஷூட்டிங் இருக்குப்பா, அதனால நான் போயிட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெட்டு போயிடலாம். இல்லை எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். அப்படிங்களா? சரி வாங்க. எல்லாருமே விட்டு போயிட்டாங்களே எசப்பா, எல்லாருமே விட்டு போயிட்டாங்களே. எல்லாருமே போயிட்டாங்களே என்னை விட்டு. எல்லாரையும் கூப்பிட்டனே, எல்லாம் போயிட்டாங்களே. ஐயோ ஐயோ எல்லாம் போயிட்டாங்களே. கஷ்டப்பட்டு கூப்பிட்டனே, 10 நிமிஷம் கூட இல்லையே. எசப்பா நீங்களா? வாங்க வாங்க வந்து உட்காருங்க. எனக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எசப்பா? ஆமாம்ப்பா. உட்காருங்க எசப்பா உட்காருங்க எசப்பா. யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. நன்றி எசப்பா. உட்காருங்க எசப்பா உட்காருங்க எசப்பா. கட்சி நம்பி போனேன், விட்டு போயிட்டாங்க. கிரிக்கெட்டுக்காரர் நம்பி போனேன், விட்டு போயிட்டாங்க. எம்எல்ஏ நம்பி போனேன், விட்டு போயிட்டாங்க.
ஆக்டரை நம்பி போனேன், விட்டு போயிட்டாங்க. எனக்காக ஏசப்பா மட்டும்தான் கூட இருக்காரு. நீங்களும் ஏசப்பா மட்டும் நம்புங்க. இந்த மக்களை நம்பி யாரும் ஏமாந்து போவாதீங்க. அதாவது இன்னைக்கு உலகத்தில் யார் யாருக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், யாரையெல்லாமோ நம்புகிறோம். அதாவது யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இப்படி நம்ம யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, நம்மளை பார்க்காமையே போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கஷ்டப்படுற நேரத்தில், நெருக்கப்படுற நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூப்பிடுற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள்னாலும் ஆண்டவரை அறியாதவர்கள்னாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் நிச்சயமாய் செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜீசஸ்க்கு முதலிடம் கொடுங்க, கட்டாயம் அவர் அற்புதம் செய்வார். ஷர்லி, ஷர்லி என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்ருக்க. தங்கச்சியை பாரு, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறா, ப்ரேயர் பண்ணுறா, அவளை பார்த்து கற்றுக்கோ. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் வேலையை பார்த்துட்டு போக மாட்டீங்களா? நான் படிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 மணி நேரம் நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும் போது? எப்போ பார்த்தாலும் தங்கச்சியை பாரு என்ன வேண்டியது? போமா அந்த பக்கம். ஏண்டி நீ 1 மணி நேரம் பைபிள் வாசி 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணியா? ஆமாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பாரு, உனக்கு மட்டும் தான் தெரியும் நான் போய் சொல்கிறேன்னு. அங்கே போய் வத்தி வச்ச மரியாதை இருக்காது. வேலையை பாரு. யார்கிட்ட போய் சொல்கிற? என்ன, அம்மா கிட்ட தானே சொல்கிறேன். இப்போ என்னன்னா பண்ணிட்டு போ. நாளைக்கு சண்டே, நான் போய் தூங்க போகிறேன். நான் பைபிள் வாசிட்டேன். நாளைக்கு லேட்டாக கிளம்புனோன்னா அம்மா கிட்ட திட்டு தான் வாங்குவோம். எனக்கு என்ன வந்தது? இந்த பொண்ணு சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சர்ச்சுக்கு போய் சும்மா தான் இருக்க போகிறோம். அப்போ கேம் ஆடிக்கலாமே. சரி, இப்போ தூங்க போவோம். ஷர்லி, ஷர்லி எழுந்துரு. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுப்புறேன், தூங்கின பிறகுமோ எழுப்புறேன். இப்போ என்னதான் வேணும் உனக்கு? உனக்காக அப்பா ஃபாரின்ல இருந்து 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த ரோபோட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. நீ எப்போ பார்த்தாலும் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கல, அதுக்கு பதிலாக இந்த ரோபோட் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இந்த ரோபோட்டா 2 லட்சமா? ஆட போங்கம்மா அந்த பக்கம். இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. என்னது இது? நல்லா தான் இருக்குது. என்ன நம்மள மாதிரியே கை இருக்கு, விரல் இருக்கு, சூப்பராக இருக்குப்பா. ரப்பர் மாதிரி இருக்குல்ல. என்னது இது? வாட்ச்லாம் போட்டிருக்கு. கண்ணு தெரியுமா? இதான் குருடாச்சே. என்ன பட்டன் இது? ஹாய், நான் தான் லீ. எங்கே போனா? நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஆடுவேன், பாடுவேன். ஏன் கடையில போயிட்டு என்ன வாங்கினாலும் ஏம்மா நிறுத்து. லிஸ்ட்டு பெருசால போகுது. சரி, நீ முதல்ல யாரு? ஓ ஆமால, ரோபோட். ஓகே. பார்க்க என்ன மாதிரியே இருக்கே, ஐ மீன் ஹியூமன் மாதிரி இருக்கே. என்னதான் உனக்கு வேணும்? நான் ஒரு ஹியூமன் ரோபோட். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். உன்னால் பாடணும் நான் பாடுவேன், ஆடணும் நான் ஆடுவேன். ஏன் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். கேள்வி கூட கேளு. சரி, எல்லாம் சொல்கிற கரெக்டு தான். பாட்டெலாம் பாடுவியாமே, டான்ஸ் ஆடுவியாமே? டான்ஸ்லாம் வேணாம், பாட்டு மட்டும் பாடு. தோ பாடுறேனே. Happy birthday to you, nobody likes you, you look like an animal, go back to the zoo. Don't worry, I'll be with you outside the cage. அடி பாவி, உன்னை பாட்டு பாட சொன்னது ஏன் தப்பாடி? சை போ. சும்மா எல்லாரும் இப்படி தானே பண்ணுவாங்க, எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தானே பண்ணுவாங்க. என்னமோ சொல்கிறப்போ எனக்கு வீட்டில் ஒரே தொல்லையாக இருக்குது. இந்த தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கால, சும்மா அம்மா வந்து தங்கச்சியை பாரு அவள் பைபிளா சீக்கிரம் ஜபம் பண்ணுறா, பிளா பிளா பிளா. சார் நமக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது. அவளை போய் உன்னால் அடிக்க மட்டும் முடியுமான்னு சொல்லு. ஏன் அடிக்கிறது தானே சப்ப வேலை. கொல்லணும்னா கூட சொல்ல, நான் கொல்றேன். என்னது, கொல்ல போறியா? நம்பலாமா வேணாமா? சரி, நம்பி தான் பார்ப்போமே. ஆமாம், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்ன பார்த்தியா? என்னது? கடையில் போயிட்டு உனக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு வருவேன். போய் எனக்கு ஒரு பலூன் வாங்கிட்டு வாப்போ. தோ இப்போவே வாங்கிட்டு வரேன். தோ நீ கேட்ட பலூன். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குப்பா. சரி, என்னதான் இருந்தாலும் ரொம்ப சஸ்ஸாக இருக்காளே, நம்பலாமா வேணாமா? சரி, பலூன்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, எல்லா வேலையும் வாங்கிடுவோம். சரி, உன்னால் ஹோம்ஒர்க் பண்ண முடியுமா? என்னது ஹோம்ஒர்க்கா?
இதெல்லாம் என்னோட ப்ரைமரி வேலை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போவேன். உனக்கு ஹெல்ப் பண்ணதானே உங்கள் அப்பா வேணா என்னை அமுச்சு விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் லைட்டாக ஜலஸாக தான் இருக்கேன், என்னை விட அழகாக இருக்கேன். இப்போ நீ தான் ஒரு ரோபோட் ஆச்சு, ஃபுல்லாக ஒயரால் இருக்கேன். நான் பாரு, எனக்குள்ள வெயின்ஸ் இருக்குது, ரத்தம் இருக்குது, ஹார்ட் இருக்குது, உனக்கு எதுவுமே இல்லை மட்டும். என்ன சொல்ல போகிற சொல்லு. நான் என்ன சொன்னேன்? கேள்வி கேட்குறதா தான் என்கிட்ட கேளு, வேலை சொன்னது தான் சொல்லு, எல்லாமே நான் பண்ணுறேன். சொன்னதே திருப்பி சொல்லுது பூமராங். சரி விடு, எனக்கு நிறைய கேள்விலாம் இருக்குது சரியா? நீ ஒரு ரியல் ரோபோட்டாக இருந்தால் எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. ஒத்துக்கிறேன், நீ நல்லவ அழகானவ எல்லாம் ஒத்துக்கிறேன், சொல்லு. ஓகே, நீ முதல்ல கேள்வி கேட்கணும், சொல்லலாம். ஐயோ இது வேற ஒன்று. சரி, சும்மா எங்கள் அம்மா வந்து வீட்டில் வேலை பாரு, இதை பெருக்கு அதை பெருக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்களே, இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. சர்ச்சுக்கு போனால் வேற 10 கட்டளையில் போட்டிருக்கு பாருங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. எனக்கு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியெல்லாம் பிடிக்கல. நான் கீழ்ப்படியாமல் இருந்துட்டா அப்போது அம்மா என்ன திட்டுவாங்க, 2 நாள் திட்ட போகிறாங்க, 3ஆவது நாள் விட்டு போயிடுவாங்க. சரி அது வேறு விஷயம் விடு. கீழ்ப்படியணுமா கூடாதா? அதெல்லாம் என்ன, உன் மனசு சொல்கிறத நீ கேட்கணும். கீழ்ப்படின்றது உன் இஷ்டம். உனக்கு வேணும்னா செய்ய, வேணான்னா செய்யாமல் இரு. அம்மா என்ன சொல்வாங்க, பெருக்குன்னுவாங்க. அதை உனக்கு பெருக்கணும், நான் பெருக்கலாம், இல்லைன்னா உன் மனசு கேட்குறபடி செய்ய. உன் மனசு தான் உனக்கு முக்கியம், எதுவுமே கிடையாது. சரி, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லு. மனசு தான் முக்கியம். சரி சரி விடு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, ஓகேவா? இந்த எப்போ பார்த்தாலுமே எங்கள் டீச்சர்ஸ் வந்து என்ன ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, என்ன இதை பண்ணியா அதை பண்ணியா, கிளாஸுக்கு முடியும், ஹோம்ஒர்க்கு முடியும், பிளா 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 பூமராங் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து டப்புன்னு மேம் கிட்ட என்ன சொல்லுவேன், மேம் நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் ஆனால் வீட்டில் வச்சிட்டேன்ட்டேன், இதை பண்ணிட்டேன் ஆனால் எடுத்துகிட்டு வரல. அம்மா என்ன பைபிள் வாசிக்ஸ்னா என்ன சொல்லுவேன், நான் பைபிள் வாசிச்சிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லுவேன். ஆனால் சொன்ன பிறகு லைட்டாக குற்ற உணர்ச்சியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சர்ச்சில் போனால் பொய்யர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுது. இதை பற்றி நீ என்ன சொல்கிற? இதெல்லாம் உனக்கு தேவையானது. பொய்யில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை பொய், இன்னொன்று கருப்பு பொய். கருப்பு பொய்னா என்னது? கருப்பு பொய்னா கெட்ட ரொம்ப அழுத்தி பொய் சொல்கிறது தான் கெட்ட பொய். நீ ரொம்ப பெருசாக ஒரு பொய் சொல்கிற அப்படின்னா அதுதான் கருப்பு பொய். வெள்ளை பொய்னா உன்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான் வெள்ளை பொய். அதெல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் என்னோட அட்வைஸ் என்னதுன்னா, கருப்பு பொய்யை கம்மி பண்ணிட்டு வெள்ளை பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கோ. உனக்கு தேவையான இடத்துல மட்டும் வெள்ளை பொய் யூஸ் பண்ணு, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட அட்வைஸ். சரி, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு. சேச்சா அதெல்லாம் வேணாம். உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக இருக்க. நான் கேட்டால் நீ எல்லாத்தையுமே வேறு மாதிரி சொல்வேன். வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் மட்டும் கேள். சரி சரி விடு. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது, இதில் இந்த ஃப்ரெண்டுங்க தொல்லை வேறு, அதில் நீ வேற ஒரு தொல்லையாக இருக்கேன். ஆனாலும் ஜாலியாக தான்ப்பா இருக்கும் உங்ககிட்ட பேசுகிறது. சரி, கடைசியாக ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு கொஷின் என்கிட்ட இருக்குது, அதை கேட்கட்டா? கேளு. டெய்லி எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா? சர்ச்சுக்கு போ, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போ, பைபிளை படி, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு, பாவம் செஞ்ச அறிக்கையிடு, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் அறிக்கையிடலைன்னா கூட கடவுளுக்கு என்ன பிடிக்கும் தானே, என்னால் பரலோகத்துக்கு போக முடியுமா? அதெல்லாம் என்ன, ஏசப்பாவே பைபிளில் சொல்லியிருக்காரு, பாவிகளை நான் நேசிக்கிறேன்னு. இதுக்கு மேலே என்ன? நீ செகண்ட் இன்னொன்று கேட்ட பார்த்தியா, சண்டே. சண்டே தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்னது? ரெஸ்ட் டே. நீ அந்த சண்டே அப்போ ரெஸ்ட் தான் எடுக்கணுமே தவிர சர்ச்சுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பைபிளாக பண்ண தேவையே இல்லை. நீ ஒன்று மட்டும் பண்ணால் போதும். நல்லா தூங்கு, டிவி பாரு, சாப்பிடு, படு, இதுதான் உன் வேலை. இந்நாள் தான் ஏசப்பா ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டர் வேறு மாதிரி சொன்னார். இரு பைபிளில் இருக்கும்ல, எங்கள் அம்மா பயங்கர நோட்ஸ்லாம் எடுப்பாங்க. இங்கே பாத்தியா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க கடவாயாகன்னு எழுதியிருக்கு. பாத்தியா, இதை பாரு, நோட்ஸில் பாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க கடவாயாக. நீ என்னடானா ஓய்வு நாளில் ரெஸ்ட் எடுக்கணும், நீ என்ன வேணா பண்ணு, கேம்ஸ் ஆடு. கேம்ஸ்லாம் பாவம் இல்லையா? ஐ மீன்
கேம்ஸ் மட்டும் இல்லை, சினிமா பாரு, இதெல்லாம் பாவம் இல்லையா? ஏய், நீ சும்மா என்கிட்ட பைபிள் பைபிள் பைபிள்னு கேட்காத. என்கிட்ட எத்தனையோ லிஸ்ட் இருக்கு. சயின்ஸை புரிஞ்சுக்கோ, அது எவ்வளோ பழமையான புக்கு. நினச்சி பாரு, கொஞ்சம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. நீ என்னன்னா இப்போ உட்காந்து இது பண்ணிருக்க, ரொம்ப பண்ற இவ. நீங்களே சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளோ பழமையான புக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதை இப்போ வந்துட்டு இது பண்ற. சயின்ஸ் இருக்கு, எத்தனையோ இருக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீ 2000 வருஷம் பழைய புக்குன்றியே, அதுல சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலத்துல பூமி அதிர்ச்சிகளோ நிலச்சரிவுகளோ கொள்ளை நோய்களோ வந்து அழிக்கும்னு. அது இப்போ நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப எப்படி நீ இதை பழைய புக்குன்னு சொல்லலாம்? அது கடைசி நாள் எப்போ நீ யாருக்கு பண்ண முடியும்? நீ இருக்கிற வழியே சந்தோஷமா இரு. சும்மா இந்த மாதிரி பைபிள் சயின்ஸ் பைபிள் அப்படின்னு பேசினே இருக்காத. நல்ல இது பண்ணு. நான் உன் வாழ்க்கை சந்தோஷம். எனக்கு எத்தனையோ ஆக்ட்ரஸ் இதெல்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, மூவிலாம் இருக்குது. நீ என்னன்னா இப்போ உட்காந்துட்டு பைபிள்ன்ற. நீ ரொம்ப ஓவரா பண்ணுறது தெரிஞ்சுக்கோ. இல்லை நிறுத்து. நீ என்ன சொன்ன? பாவிகளை கடவுள், பாவத்தை கடவுள் நேசிக்கிறாரா? பைபிள்ல பாவிகளை தானே கடவுள் நேசிக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாவங்கள் ஏசப்பா வெறுக்கிறார், பாவிகளை மட்டும் தான் நேசிக்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாவிகள் ஏசப்பா நேசிக்கிறார், அவ்வளோதான். நீ போய் ஓவரா பண்ணிருக்க. அப்புறம் நீ உண்மையாவே யாரு? நீ உண்மையாவே யாரு? உன் பேர் என்ன? அம்மா 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 அம்மா. அக்கா, என்னக்கா பேசி பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மானு கத்திட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? அது வந்து சொல்லுக்கா, ஏதாச்சும் சொல்லு. ஏதாவது கெட்ட கனவா? அட சொல்லுக்கா, சும்மா அது வந்துட்டு போய் சொல்லு. அது ஒரு ரோபோட். நான் ரோபோட்? அம்மா அம்மா. ஐயோ கடவுளே, டக்குன்னு சொல்லுக்கா. ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? என்ன கனவு சொல்லு. ஏசப்பா ஏதோ என்கிட்ட சொல்ல வராரு. ஏதோ சொல்ல வராரா? என்னது தெரியல. அப்பவே சொன்னேன். அம்மா கிட்ட வேற போய் சொன்னேன். 1 மணி நேரம் பைபிள் வாட்சேன், 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணேன். நான் அப்பவே சொன்னேன்ல ப்ரேயர் பண்ணுன்னு. அம்மா கிட்ட போய் சொன்னேன். தாயும் தகப்பனையும் கீழ்ப்படியலை. என்ன மன்னிச்சிரு. நீ ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுக்கா. கண்டிப்பா ஏசப்பா உன்னை மன்னிப்பாரு. நீ இன்னைக்கு சர்ச் இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு கிளம்ப போறேன். சர்ச்சுக்கு ரெடி ஆகு. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுக்கா. ஏசப்பா கண்டிப்பா மன்னிப்பாரு. சரி சரி, நீ போ. நான் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஏசப்பா, என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அலட்சியமாக ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்காம இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க ஏசப்பா. இன்னிலேருந்து நான் ஒழுங்காக பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவேன். என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை மன்னிச்சிருங்க. ஆமீன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்? யாருக்காவது க்ளூ இருக்கா? இங்க இந்த கதை மூலியமா நாங்கள் சொல்ல வர விஷயம் ஒன்று தான். அதுதான் மேண்டேட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் எப்போ முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்பமா இல்லை உங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற சந்தோஷமா, அதை மட்டும் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் இந்த செகண்ட் கூட முடியும். ஆனால் நம்ம கடவுளுடைய வருகைக்கு தயாராக இருக்கோமான்றதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏசப்பா சீக்கிரமாக இந்த பூமிக்கு 2வது வருகையில் வரப்போகிறாரு. அவருடைய வருகையில் நம்ம ஆயத்தமாக அவரோட போய் சேர நம்ம ரெடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன தப்பான விஷயங்களில் அடிக்டாக இருக்கோமோ அது எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியில் வந்து நம்ம நல்லவங்களாக வாழ்ந்து நம்ம கடவுளுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நம்ம தயாராக இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். மனசு சொல்றதை கேட்கக்கூடாது. இப்போ அவ சொன்னால, அதாவது ட்ரீம், அதாவது கனவு மூலமாக ஒரு ரோபோட் கூட பேசி கடைசியில் அந்த ஆண்டவர் தான் அவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும்னு சொல்லி. ஏன் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஆண்டவரை தேடுறாங்க, ஏன் வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது இந்த உலக வாழ்க்கையோட முடிய போகிறது இல்லை. இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட முடிய போகிறது கிடையாது. நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம அதாவது வேற பிறவி எடுத்து நாயோ பூனையோ வேற மனுஷனோ அப்படி பறக்கவே போவதில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான். உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் எப்படி பறக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதன் இல்லை ஒரு மனுஷி தங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம்.
நிறைய கிறிஸ்தவர்கள் தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, நிறைய எல்லாம் இருக்கு. ஆனா கிறிஸ்தவ பெயரை வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். என் மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்றார். அந்த கைப்பிடி அளவு உள்ள அந்த இருதயத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் தீரும். கடன் பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கணவன் குடிகாரராய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். இது நம்ம இந்த இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில நன்மை. ஆனா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம யுகா யுகமாய் தேவனோடு வாழ போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம இங்க பரிசுத்தமாய் வாழும்போது இன்றைக்கு ஒரு ரகசிய வருகை வரப்போகிறது. சீக்கிரட்டா ஆண்டவர் வரப்போறார். திருடன் வரது போல வரப்போறார். ஒரு எக்கால சத்தம், வானத்துல ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் யாருக்கு தெரியுமா கேட்கும்? அவருடைய பிள்ளைகள் காதுகளுக்கு மட்டும்தான் கேட்கும். இப்ப 2 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமில்லாம பாவத்தில் இருக்கிற பிள்ளை என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவாங்க? இந்த பூமியிலேருந்து அப்படியே பறந்து போயிடுவார்கள். இது நடக்கும், வேதத்தில் இருக்கிறது. அதனால இது கட்டுக்கதையோ இல்லை மற்றவர்களை பயமுறுத்துகிற காரியமோ இல்லை. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எங்கு பார்த்தாலும் அழிவு, நாசமோசங்கள். அதாவது சின்ன பிள்ளைகளை கூட அதாவது பச்சாதாபம் இல்லாமல் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். விபச்சார பாவங்கள் இதெல்லாம் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும் பைபிள்ல இருக்கு. ஆனா ஏசப்பா மத்தியாகத்தில் வரப்போகிறார். அவருடைய பிள்ளைகளுக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்தார். அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினார், நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு பெற்ற நீங்களும் நானும் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் சேர்த்து கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இன்றைக்கு இந்த VBS, அதற்காக தான் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் சொல்கிறோம். அதனால வந்திருக்கிற அன்பு சகோதரிகள், உங்க பிள்ளைகளை நீங்க அனுப்புனீங்க, ரொம்ப நன்றி. அதுவும் நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளை நம்பி எங்க சர்ச்சுக்கு அனுப்புனீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நல்ல குணம் என்னது? அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து வீட்டில் போய் எல்லாம் வேலை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தடவை சத்தமாக சொல்லுங்க, உன் தகப்பனையும். அடுத்தது 6. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாகனா என்ன? கத்தி எடுத்து குத்துறது கொலை கிடையாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? பசங்க சொல்லுங்க. வாய்க்கு வந்தது இல்லைன்னா இப்போ அவ்வளோதான், கிஃப்ட் இன்னும் அப்படியே பிரியாணிலாம் இல்லாமல் அனுப்பி விட்டுருவோம். கரெக்டாக சொல்லுமா? கெட்ட வார்த்தை. அடுத்தது 6, 7, 8. யாரோட பொருளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரோட பொருளையும் என்ன பண்ணக்கூடாது? அடுத்தவங்க பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது? அடுத்தது அடுத்தவங்க பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது? நமக்கு இருக்கிறதுல என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அடுத்தது நான் பார்த்தேன், சத்தியமா நான் பார்த்தேன், என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் என்ன சொல்லித்தரோம்? VBSல நல்ல குணங்களை சொல்லித்தரோம். அடுத்த வருஷம் நான் உங்களை திருப்பி பார்க்குற வரையும் இதெல்லாம் என்ன இருக்கணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா அவங்கவுங்க சர்ச்சுக்கு போவீங்க, போயிட்டு அடுத்த தடவை நான் திருப்பி உங்களை பார்க்குற வரையும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கணும்? கடைப்பிடிச்சிருக்கணும். அதுதான் இங்கே VBSல சொல்லித்தரது, வேற ஒன்றும் சொல்லித்தரல. கரெக்டா? கரெக்டா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், ஒழுங்கா இருக்கணும். ஆமேன். நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஏசப்பா. அப்பா, இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வந்த எல்லாரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த 4 நாளைக்குள்ள எவ்வளோ தகப்பனே அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா. அதற்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. டீச்சர்ஸ்க்காய் நன்றி சொல்லி துதிக்கிற, வாலண்டியர்ஸ்க்காய் நன்றி சொல்லி துதிக்கிற அப்பா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரை உதவி செய்த ஆண்டவரை, உடல் உழைப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா, காணிக்கையினால் தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக டாடி. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, நீர் எங்களோட ஒவ்வொரு நாளும் இருந்தீங்களே டாடி. ஆண்டவரே, வெயிலின் உஷ்ணம் இல்லாதபடி மழையை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்க அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற அப்பா, உம்மை அறியாமல் வந்திருக்கிறாங்க தங்க பிள்ளைகளை நாடகத்தையும் ஆண்டவரே அவங்கள பார்க்க வந்த ஆண்டவரே அருமை சகோதரிகள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க டாடி. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே, blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே.